மதுரையில் வந்து நான் இந்த திருவண்ணாமலை திருக்கோடையை பற்றி சொல்லியிருந்தேன். மதுரையில் ஒரு 200 பேர் இருக்காங்க சர்க்குரு ஐயா குரூப்பில். அவங்ககிட்ட சொன்னதுக்கு அவங்க எப்படி வந்து கலந்துக்கிறணுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து கலந்துக்கிறலாமா, இல்லை நாங்கள் திருவண்ணாமலை திருக்கோடை அங்கேயே திருவண்ணாமலையிலே வந்து கலந்துக்கிறலாமா, இங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி சரி. இங்கே தென்னாட்டு அறக்கட்டளை அப்பா கணேஷ் அப்பா தான் என்னை வந்து இந்த குருவில் வந்து பெரியப்பா தான், அவர் தான் வந்து என்னை வந்து இதில் வந்து குமார்ஜியை பார்த்து சேர்த்து விட்டார். இந்த மாதிரி தம்பி பையன்ட்டு அப்பாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் இந்த நேரத்தில். நானும் நிறையா குரூப்பில் வந்து இருக்கேன். ஆனால் இருந்தாலும் இது வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. திருவண்ணாமலை திருக்கோடை வந்து நான் இன்ன வரைக்கும் போனதில்லை. இது ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ரொம்ப நன்றிப்பா. கண்டிப்பாக. வேறு யாருன்னா தங்களுடைய கருத்தை சொல்லலாமா? சிவனை பற்றி பேச இவ்வளோ தயக்கமா? ஹீரோ வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோ கணேஷ் அவங்க வந்தாங்க. அவங்க ஓரிரு கருத்துக்கள் வந்து சொல்லணும்னு விருப்பப்படுறோம். அவர் வந்து முழுமையான சிந்தனை மொத்தமே பொது சிந்தனை தான். ஒரு பக்கம் வியாபாரி சங்க மாவட்ட தலைவர், ஒரு பக்கம் தென்னாட்டு குலதெய்வ வழிபாட்டு அறக்கட்டளை, இந்த மாதிரி பல அறக்கட்டளைகளை தோற்றுவித்து தொண்டு செய்துட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து, அதாவது மீட்டிங்லலாம் சொல்லுவாங்க, அது பார்த்துக்கலாம் ஜி பார்த்து போன்னுவாங்க. அதே மாதிரி அவங்க பார்த்து அதை முடிச்சு கொடுப்பாங்க. அவங்க தங்களுடைய அனுபவத்தை சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். கணேஷ் அண்ணா இல்லை அண்ணன் மாதிரி நான் பெரியப்பா தான் கூப்பிடணும். வாங்க. திருவண்ணாமலை திருக்கோடை கூட்டத்துக்கு வந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பொன் கணேசனின் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். 4 மணி போட்டோன்னாங்க, கரெக்டாக 5 மணிக்கு வந்துட்டேன். 1 மணி நேரம் லேட்டில் வந்திருக்கேன். கொஞ்சம் வேலையின் காரணமாக வந்து லேட் ஆகிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை பதிவு பண்ணுவாங்க. சிவனுக்கு வந்து, அதாவது பெருமாளுக்கு 10 அவதாரம்னா சிவனுக்கு நாடு முழுவதுமே ஒவ்வொன்றுமே அவதாரம் தான். சிவனை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அன்னம் ஆதிமவனே அன்னமவனன்ற மாதிரி சிவனுடையது. நம்ம திருவண்ணாமலை திருக்கோடையினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே சிறப்பாக இருக்குன்றத எல்லா ஊர்களையும் இப்போது பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா ஒரு 6-7 மாவட்டத்துக்கும் பேசிக்கிட்டு, திண்டிவனத்துலேருந்து மதுராந்தகம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை எல்லா ஏரியாவிலையும் நம்ம திருவண்ணாமலை திருப்படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு எங்கெல்லாம் தெரியுமோ அங்கே அவங்க மூலியமாலாம் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த சிவன் அருளை பெறுறது ஒவ்வொருத்தருக்குமே எப்படி உணர்வு இருக்குன்னு சொன்னால், அதாவது பூலோகத்தில் செல்வ செழிப்பாக வாழ்கிறத விட வருங்காலங்களில் மேலோகத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகனா சிவனைவே நாடுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மந்திரம் சொன்ன மாதிரி இருந்தது. நம்ம கூடவே போன முறை 5 நாள் நேரம் கொடுத்து சிவத்தொண்டு புரிந்த கேசவ சுவாமிஜி அவங்க தங்களுடைய அனுபவத்தை சுருக்கமாக சொல்லுவாங்க. இப்போது இந்த திருவண்ணாமலை கொடைக்கு இல்லது திருப்பதி கொடைக்கோ போகிறதுன்றது வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவே அல்ல. இறைவன் நம்மளை வந்து கூப்பிடுறாரு. அதுக்கு இந்த ஒரு மீட்டிங்க்கு வர்றதுக்கே அவர் சொல்லி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக சிவனுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று மனதில் நினைத்தாலே போதும். இந்த ஒரு குழுவில் சேர்ந்து இறைவனுக்காக நாம் தொண்டு செய்யலாம். ஆகவே இந்த திருவண்ணாமலை திருக்குடை, நம்ம திருப்பதி திருக்குடையெல்லாம் பார்த்துருக்கோம். அதை போன்று இதுவும் மேலும் மேலும் வளர்ந்து தமிழக மக்களுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திருக்குடையாக இருக்க நாம் எல்லோரும் ஒத்துழைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சென்ற முறை வந்து ரொம்ப கடினமான உழைப்பு, 24 மணி நேரமும் உழைத்த உள்ளங்களில் எல்லாருமே உழைச்சோம். அதில் சொல்லத்தக்க வகையில் போஸ்டில் மரத்துலலாம் ஏறி பேனர் கட்டுவார். அந்த மாதிரி ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆத்மா டார்ஃபே மணி.
அவர் வந்து இப்போ தன்னுடைய அனுபவத்தை சொல்லணும். அப்படியாஜி. ஓம் நமச்சிவாய, சிவாய நமக, திருச்சிற்றம்பலம். இந்த பயோடெக் மீட்டிங்கு இரண்டாவது மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் அவங்கவுங்க பகுதியில் உள்ள குறைகள் நிறைகள் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறத கரெக்டாக முடிந்தவரை மணி பற்றாக்குறையாக இருக்குது. என் பேர் மணி தான். இன்னும் திருவண்ணாமலை கொடை போன வருஷம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக, இந்த நாளெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தது. என்ன சோதனைன்னு தெரியல. இது எல்லாம் நல்லதுக்கே நம்ம நினச்சிப்போம். அதனால் வந்து எவ்வளவு குயிக்காக யார்கிட்ட இந்த பில் புக்கெலாம் கொடுத்துருக்காங்களோ கூடிய விரைவில் சீக்கிரம் வந்து யாரை பொறுப்பாளர் தலைவர்கிட்டையோ அவங்கள்ட்ட வந்து கொடுக்கலாம். உங்கள் கருத்துக்களும் சொல்லலாம், குறைகளும் கருத்துக்களை சொல்லலாம். இப்போ என்கிட்ட ஒரு வந்து ஒரு புக்கு கொடுத்தாரு. மீட்டிங்லேயே சொல்லி ஒரு புக்கு கொடுத்தாரு. ஒரு புக்கு இந்த கொடுத்ததை உடனே கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 13,500 ரூபாய் என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக அந்த புக்கை கலெக்ஷன் பண்ணேன். அதை மீறி எனக்கு என்னால் என்ன முடியுமோ நானும் அதுவும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். அதுமாரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஊக்கத்தனமாக எல்லாரும் சேர்ந்து சிவனுக்கு செய்கிறோம். மற்றவங்கள யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னால் எதையுமே மனசில் தூரம் தூக்கி போட்டு அவங்கவுங்க வேலையை சிவனுக்காக சிவன் தொண்டு நம்ம பண்ணுறோம். எல்லோரும் ஐயா டாக்டர் இருக்காங்க, எடுத்த உடனே என்ன பண்ணாங்க, நான் பத்திரிக்கைக்கு நான் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று அந்த மாதிரி பண்ணணும். ஒரு ஆக்கமாக ஊக்கமாக ஒரு நல்லா பண்ணணும். இது சிவனுக்காக நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வாட்டி நம்ம ஒற்றுமையாக எல்லாம் போய் சேர்ந்து, இது 2வது வருஷம். 3 வருஷம் நம்ம தொடர்ந்து இதை கண்டினியூவாக இந்த கொடை போய் சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பிரில்லியண்ட்டாக நம்ம எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. இது 3வது வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா இது 2வது வருஷம் கொஞ்சம் தடையாக 1-2 அப்படி இது 1-2 ஏதாவது குறைகள் குற்றம் இருக்கும். 3 வருஷம் நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை யாரும் எந்த தயவும் கிடையாது. அதுக்கப்புறம் சிவனே நம்மளுக்கு எல்லா தயவும் பண்ணிவிடுவார். அதனால் வந்து இப்போது ஜனங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. நிறைய பேர் வர வேண்டியவங்கெல்லாம் நிறைய வரல. லேட்டாக வருவாங்களா என்னன்னு தெரியல. திரும்ப சொல்கிறேன், அவங்கவுங்க குறைகளில் எல்லாருமே இப்போ பகிர்ந்து பேசிக்கலாம். ஒளிமறைவு இல்லாத, மனசில் எது இல்லாத பேசிக்கலாம். எதாக இருந்தாலும் இப்போது இந்த பயோடெக் மீட்டிங்கில் எல்லோரும் சொல்லலாம், பேசலாம். எல்லாருக்கும் உரிமை இருக்குது. யாருக்கும் உரிமை இல்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதனால் வந்து இந்த பயோடெக் மீட்டிங் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அவர்களுக்கு, பயோடெக் நடந்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாரோட கருத்தை கேட்டுட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம நிகழ்ச்சியோட பக்கத்துக்கு நம்ம மாறணும். மனோகர்னா சென்ற முறையும் சரி இந்த முறையும் சரி ரொம்ப துடிப்பாக வேலை செய்யக்கூடியவங்க. இவங்க தான் வந்து ஞாயிறில் ஆரம்பித்து நம்ம மூலக்கடை வரைக்கும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் அதை விளக்கமாக சொல்லிவிடுங்க. காலையில் ப்ரோக்ராம் இருக்கும், யாகம், இது என்னென்ன இருக்குது? என் பேர் மனோகரன், ரெடில்ஸ் பகுதியில் வசிக்கிறேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்துட்டு போன வருஷம் மாதிரி நைட்டு ஸ்டே வந்துட்டு ஞாயிறில் கிடையாது. இப்போ காலையில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு 7 மணிக்கு வந்துட்டு நிகழ்ச்சி துவங்கும். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து ஞாயிறு இந்த வருஷம் கொஞ்சம் ரூட்டு கொஞ்சம் மாற்றிருக்கிறோம். போன வருஷம் வந்துட்டு பெருங்காவூர், சிறுங்காவூர் அந்த வழியாக கொண்டு வந்து மாதவரம், மஞ்சம்பாக்கம் கொண்டு வந்தோம். இந்த வருஷம் அப்படி கிடையாது. ஞாயிறில் தொடங்கி அருமந்தை சந்திப்பு, பூதூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆங்காடு, ரெடில்ஸ், செங்குன்றம் பகுதி, அதுக்கப்புறம் வடகரை, அழிஞ்சிவாக்கம், விளாங்காடுப்பாக்கம், கொசப்பூர், மஞ்சம்பாக்கம், மாதவரம், மூலக்கடை சந்திப்பு. இது வரைக்கும் காவாங்கரை வந்து அம்மா இருக்காங்க ஜி. காவாங்கரை அம்மா இருக்காங்க. காவாங்கரை வரல ஜி. இந்த வருஷம் காவாங்கரை கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. அது வந்து வடகரை வழியாக கொண்டு போயிடுறோம் உள்ளார. அம்மா அவங்கள வந்து தனியாக நான் வந்து பார்க்குறேன் நான். ஓகேம்மா, நிகழ்ச்சி பண்ணுறோம்.
எல்லா அடியார்களும் வந்துட்டு எல்லாரும் ஒத்துமையாக இருந்து நல்லபடியாக வந்து போன வருஷம் எப்படி வந்துட்டு நம்மளுடைய திருவண்ணாமலை திருக்குடை நிகழ்ச்சிகளை வந்து சிறப்பித்து கொடுத்தா மாதிரி இந்த வருஷமும் வந்து எல்லாரும் வந்துட்டு நம்ம கூட ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் வேற்றுமைகள் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இருந்து ஆக்சுவலாக ஒரு குடும்பமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கரன் நம்ம ட்ரஸ்டோட தலைவர் அரங்காவலர் சங்கர். அப்படியே நம்ம சின்னாண்டி மடத்துலேருந்து முத்தமிழ் நகர் அப்படி வந்து எருக்கஞ்சேரி வழியாக போகுது. கோவில்னாக்கா சிவா விஷ்ணு கோவில் ஒன்று இருக்குது, பவானி அம்மன் கோவில் ஒன்று இருக்குது, ஒரு ஈஸ்வரன் கோவில் ஒன்று இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக நம்ம எருக்கஞ்சேரி வந்துட்டு எருக்கஞ்சேரிலேருந்து இது இங்கே வேசார்பாடி, அதுக்கப்புறம் வேசார்பாடிலேருந்து யாருடைய கண்ட்ரோல் வருது? ஜி வேசார்பாடி யார் கண்ட்ரோல்? ஜி போயிட்டோம், அவ்வளோதான். இது ரூட் தானே சொல்ல சொன்னாங்க. வேசர்பாடியிலேருந்து ஆரம்பித்து அகரம் மற்ற விஷயங்கள் அவர் கருத்துக்களையும் சொல்லுவாங்க. திருவண்ணாமலை திருக்குடை சமர்ப்பண ட்ரஸ்ட் தமிழ்நாடு சார்பாக இவ்வளோ பேர் வந்திருக்கு. ரொம்ப நான் ரொம்ப பாராட்டுறேன் உங்களை எல்லாரையும். ஏன்னா மழை வருதுன்னு சொல்லிட்டு சில பேர் வரல. அவங்க வீட்டில் நான்வெஜ்ஜு சாப்பிட்டேன், அதனால் என்னால் வர முடியல. நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் இதுக்கெல்லாம் வரலாம், சிவனுக்கெல்லாம் வரலாம், அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. அப்போ பல இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம், எந்த உணர்வு நிறைய இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய பாடுபட்டுருக்கேன். இப்போன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்து. ஒரு கிறிஸ்தவரை பார்த்துங்க, முஸ்லீம் பார்த்துங்க, ஃபேமிலியோடு வருவாங்க. ஆனால் நம்ம இந்து மட்டும்தான் ஒருத்தர் ஒரு 4 பேர் இருந்தால் கூட ஒருத்தர் வர்றதுக்கே ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. எவ்வளோ பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா? நைட்டு 1 மணி வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். 1 மணி வரைக்கும் மெசேஜ் அனுப்புகிறேன், எல்லாம் இது பண்ணுறேன். ஆனால் வந்ததில் பாதி ஜனங்க கூட வரல. இப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய சமுதாயம் எப்படி இதாகும்? ஒரு ஆன்மீகத்தை எப்படி இதாகும்? அடுத்தவங்களுக்கு நம்ம மோட்டிவாக நம்ம இருக்கணுமே தவிர அவங்கள பார்த்து நம்ம இது பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் நமக்கு ஒரு வெறுப்பாக இருக்குது. சில பேர் ஜனங்கிட்டலாம் வெறுப்பாக இருக்குது. சரி, இது நடக்கிறது எப்போ நடக்கிறதா திருத்த முடியாது. இந்த ஜனங்களை யாருமே நம்ம திருத்த முடியாது. சரி, நான் சொல்லிடுறேன். என்னுடைய இது கண்ட்ரோலில் எப்படி வருதுன்னா, மைசூர் மகால்லேருந்து அங்கே 2 பாயிண்ட் வருது. அதுக்கப்புறம் வேசார்பாடி ரவீஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காரைக்கத்த ராமர் கோயில் வருது. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரக்கடை, அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அப்புறம் மேல்மருவத்தூர் இருக்குது. அதன் வழியாக எல்லை அம்மன் பிபி ரோடு அந்த சைடு வருது. இந்த சைடே மேல்பட்டிப்பாளையம் சைடில் அதுக்கப்புறம் எல்லை அம்மன், அதுக்கப்புறம் இந்த மாணிக்க விழா சைடில் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அங்கே முடிச்சிட்ட பிறகு ரமணா நகர் ஜங்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவா விஷ்ணு கோயில், மாணிக்க விநாயகர் கோயில், அம்மன் கோயில், சிவா விஷ்ணு கோயில், பழனி ஆண்டவர் கோயில், அதை அடுத்தது ஐயப்பன் கோயில். இதே எடுத்து பேப்பர் மில்ஸ் ரோடு அண்ணன் ராஜீவ்னு சொல்லுவாங்க, சந்திரசேகர் ராஜீவ். அவர் கண்ட்ரோலில் அன்னைக்கு நைட்டு அகரம் வரைக்கும் போயிட்டு அன்னைக்கு தங்குது. அன்னைக்கு தங்குதுன்னா அன்னைக்கு நைட்டு சாப்பாடு எல்லாமே தங்கும் மேடம். மறுநாள் தான் அவர் அண்ணன் எங்கே இருந்துன்னா காலையிலேருந்து அந்த பெரவலூர் சொல்கிறோம் இல்லையா, பெரவலூர் அகரம் ஜங்ஷன் அங்கே நிற்க கூட. அதுக்கப்புறம் அந்த லைனில் ஒரு 5 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் முருகர் கோயில், அப்புறம் பெரியார் நகர் சிவா விஷ்ணு கோயில். பொறுப்பாளரே வரலையா? எங்கேருந்து நான் கேட்குறது? இருக்கிறவங்கள தான் கேட்கணும். நான் அதை தான் இப்போ அவ்வளோ ஆதங்கப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஃபோன் அடித்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃபு, நாட் ரீச்சபிள். இப்படி இருந்தால் எப்படி பொறுப்பாளருக்கு இது பண்ண முடியும்? சரி, நான் சொல்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கப்போ டைலாக் மாற்றி விட்டால் மறந்து போயிடுவேன்.
அப்புறம் வந்து சிவா விஷ்ணு கோயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அந்த அம்மன் கோயிலில் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மூலக்கடையிலேருந்து அந்த இது மூலக்கடைன்ற பாருங்க, பெரவலூரில் வந்து நம்ம அஜய் அங்கே இருக்கிறாரு, அவரும் வரல. அவர் சார்பாக நானும் சொல்கிறேன், அங்கே பாயிண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வில்லிவாக்கம், ஐநாவரம், வில்லிவாக்கம், செந்தில்ஜி, இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. அதனால் எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒற்றுமையாக இருக்கணும். அவங்கவுங்க அவங்க அம்மா சொன்ன மாதிரி பொறுப்பாளர்களை, அந்தந்த பொறுப்பாளர்கள் என்னென்ன பகுதி, என்னுடைய பகுதிக்கு நான் சொல்லிட்டேன், இந்த பகுதியில் வர்றதுனால என்னுடைய கண்ட்ரோல் நான் பார்த்துக்கிறேன். நான் அண்ணாமலையர் கூட இருந்தாலும் அந்தந்த பகுதியில் ஆளுங்களை அங்கங்கே பகுதியாக போட்டு நான் வந்து இது பண்ணி வந்துட்டேன். அதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து யார் யாரெல்லாம் வரீங்களோ, 5 நாள் வர்றவங்க, 3 நாள் வர்றவங்க, 2 நாள் வர்றவங்க, 1 நாள் வர்றவங்கலாம் நம்ம குழு நிர்வாகிகிட்ட தெரியப்படுத்திக்கணும். இதில் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்கவுங்க பொருளுதவி நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, அவங்கவுங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சிட்ருக்காங்க. இந்த வருஷம் வந்து இன்னும் சிறப்பாக அமையணுன்ட்டு தான் நாங்கள் வந்து இவ்வளோ பாடுபட்டுருக்கோம். யார் எது பண்ணாலும் கொடை வந்து போய் சேர்ந்தே ஆகும். அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டோம். எப்படி இருந்தாலும் கொடை வந்து நல்லபடியாக சேரணும். உங்களுடைய ஒத்துழைப்பு அனைவருக்கும் எங்களுக்கெல்லாம் வேணும். அதனால் நிர்வாகிகள் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ராஜா சந்திரசேகர் ராஜு, அவர் இன்னைக்கு வரல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வரல. ஜி அதாவது அங்கே அகரத்தில் வந்து இரவு தங்குதல் கொடை, முதல் நாள் இரவு தங்குது, 2வது நாள் காலையில் புறப்பட்டு அகரத்திலிருந்து புறப்பட்டு ஜவஹர் சாலை, அதாவது கார்த்திகேயன் சாலைன்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக பெரியார் நகர் வந்து பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னே வரக்கூடிய அந்த சந்தில் பெரிய ரோடு தான் அது. அந்த பக்கம் வந்து பேப்பர் மில்ஸ் ரோடு வந்து செல்லியம்மன் கோயில் போயிட்டு சோமநாதேஸ்வரர் கோயில் போய் அப்படியே குமரநகர் ஜங்ஷன்லேருந்து பாலசுப்பிரமணியர் பாலமுருகன் திருக்கோயில் அங்கே வந்து கொடை நிற்கும். அங்கே வலம் வந்துட்டு அங்கேருந்து நேராக பாலாஜி நகர் பக்கமாக போய் புண்ணியம்மன் மேடு, அங்கே ஒரு பாலமுருகர் கோயில் இருக்குது. நம்ம அறக்கட்டளையோட தலைவர் அரங்காவலராக இருக்காங்க அங்கே. அதை முடிச்சுட்டு நேராக மெரிடியன் ஹாஸ்பிட்டல் வழியாக ஹைவேல கிராஸ் ஆகி நேராக அரங்கர்குடியில்ன்ட்டு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸான முருகன் கோயில் தெரு. 24 மணி நேரமாக அன்னதானம், ஒரு யோகானந்தா அவர் வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்ப யங்ஸ்டர் தான் அவர். தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பத்தையே அதுக்காக அர்ப்பணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே போன வருடம் வந்து அவங்க நமக்கு திருக்கொடைகளுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க, மக்களை சேர்த்து வச்சு ரொம்ப அருமையாக பண்ணாங்க. இந்த முறையும் அந்த நம்பிக்கையோடு நம்ம போகிறோம். அங்கேருந்து அதை முடிச்சுட்டு ரெங்கா கார்டன் போய் அங்கே நம்ம மனோகர்ஜி தலைமையில் ஒரு சில வரவேற்புகள் கொடுக்குறாங்க. மனோகர்ஜி, ரெங்கா கார்டன் நீங்கள் தான், ரெங்கா கார்டன் அவருடைய தலைமையில் வரவேற்புகள்லாம் பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு நேராக பாடியிலேருந்து இடது பக்கம் திரும்பி நம்ம அண்ணா வாசுதேவ அண்ணாவோட சொரக்கா சுவாமி சித்தரோட குடியில் கொடை போகும் மக்கள் தரிசனத்திற்காக. அதை முடிச்சுட்டு நேராக கொன்னூர் ஐரோடு, நாதமணி ஜங்ஷன்லேருந்து கொன்னூர் ஐரோடு வந்து பிவி பரசுராமர் ஈஸ்வரர் கோயிலுன்னு இருக்கு ஐநாவரத்தில். ஆனால் 100 ஆயுசு. இங்கே வாங்க, தடங்களுக்கு மன்னிக்கிறோம். இப்போ அண்ணா அவங்க பேசுவாங்க. இல்லை அண்ணா இருண்ணா 19ஆம் தேதி வந்து அண்ணன் சொல்லுவார். இப்போ சந்திரசேகர் ராஜான்னு பேர். நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ராஜீஸோட அசோசியேஷன் இருக்குது, ஒரு அந்த அசோசியேஷனோட ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் SRMUவில் வந்து பொருளாளராக இருந்து வழிகாட்டி இருந்தார். தாந்தோலியம்மன் கோயில் ட்ரஸ்டியும் கூட இவர். பக்தர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். தாமதம் வந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு வீட்டையும் சீக்கிரமாக வருவேன்.
இங்கே எப்பவுமே லேட்டாக நடக்கின்றதால் நான் கொஞ்சம் நிதானமாக தான் வந்தேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் எண்ணி சாப்பிட்டதான் லேட் ஆகிடுச்சு. அண்ணன் சொன்னார், நம்ம டன்லோக்குமார் அண்ணன் 19ஆம் தேதி நைட்டு வந்து ஸ்டே ஆகிட்டு அகரம் போட்டு ப்ரோக்ராமில் இருக்குது. அங்கே இது முருகன் திருமண மாளிகை புக் பண்ணி வச்சுருக்கோம். வந்து அடிகளார் தங்கறதுக்காகவும் மற்ற வசதி பண்ணுறதுக்காகவும் சத்திரத்தை புக் பண்ணி ஆச்சு. புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு 7:30 மறுநாள் 8-9 மணி வரலாம் சத்திரம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ கொடை வந்து தங்கறதுக்கு சத்திரத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எவ்வளோ பேர் வந்தாலும் சத்திரத்தை தங்கலாம். அதே சமயம் அன்றைக்கி நைட்டு வந்து அமாவாசை அப்படின்றதால டிஃபன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி நைட்டு டிஃபன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். டிஃபன் மெனு என்னென்னா ஒன்ஸ் இட்லி, இடியாப்பம், சப்பாத்தியா இல்லை கிச்சடி சப்பாத்தியான்ற மாதிரி ப்ரோக்ராமில் இருக்குது. மறுநாள் காலையில் அதே மாதிரி எல்லோரும் அங்கேயே ஸ்நானம் பண்ணிவிட்டு காலைகள்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி காலையிலையும் டிஃபன் இட்லி, வடை, வெண்பொங்கல் அதுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி நம்ம பக்தர்கள் எல்லாருக்கும். அது இல்லாமல் சாமியை வந்து சிங்காரிக்கிற இல்லையா, சிங்காரிக்க இடத்துல பூஜை பண்ணுற இடத்துல விநியோகம் பண்ணுற பப்ளிக் விநியோகம் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முதல் கட்டம் சுந்தரராஜ பெருமாள் கோயில்கிட்ட அங்கே வைக்கிறதா இல்லை காந்தி சிலைக்கிட்ட வைக்கலாமான்ற பிளானில் இருக்கிறேன். இந்த 2 தான் ஐடியா. இந்த 2 ஐடியாலாம் இருக்கும். அங்கே நம்மளுடைய பூஜையை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து நேராக ஜவஹர்நகர் மெயின் ரோடு வழியாக முருகர் கோயிலாண்ட அங்கே ஒரு சைட் இருக்குது. அங்கேயே வந்து ஸ்வீட் அல்லது வந்து அதை எப்படின்னா சுக்கு காப்பியா இல்லை டீயா இது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது அங்கே செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்வீட் லட்டு ஒரு ஏதாவது ஒன்று பேக் பண்ணி ஒரு 200 or 300 பேக் பண்ணி வச்சு கொடுத்துடலாமா அப்படின்ட்டு ஒரு பிளானில் அங்கே இருக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொரு ப்ரோக்ராம் என்னென்னா சிவா விஷ்ணு கோயில்னு சொல்லியிருக்காங்க. அது எதுவும் பிளானில் வரல. சிவா விஷ்ணு கோயில் போயிட்டு வர்றது வந்து அங்கே என்ன பிளான் பண்ணுறது அப்புறம் பண்ணணும். அப்படி போயிட்டு செட்டிப்பானகர் 70 feet ரோடியாக வரதா இருந்தால் கூட வந்து பேப்பர் மில்ஸ் ரோடு வந்து செல்லியம்மன் கோயில் என்ட்ரன்ஸில் ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்லேயும் பிரசாதம் இருக்குது. அங்கே அந்த டைம் 9:30, 10 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா பிரிஞ்சி போகிறதா வேறு சுண்டலோ வேறு எது மாதிரி பண்ணுறதா அப்படின்ற மாதிரி ஐடியா அங்கேயே வச்சிட்ருக்கேன் ப்ரோக்ராமில். இது வந்து அட் ப்ரெசென்ட் அங்கே வந்து செல்லியம்மன் கோயிலேருந்து நேராக சோமசுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தான் நம்ம ப்ரோக்ராம் போகுது. இப்போ அட் ப்ரெசென்ட் போட்டிருக்க ப்ரோக்ராம் இதுதான் நம்மளுக்கு நம்ம ஐடியாவில் பண்ணியிருக்கிறது. இது தான் இப்போது நான் ஸ்டடி பண்ணிவிட்டு அங்கே எனக்கு ஸ்டடி பண்ணிவிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறது. இதுவெல்லாம் பேனருக்குன்னு எதுவும் இஷ்யூ பண்ணல, நோட்டீஸ் எதுவும் இஷ்யூ பண்ணலை, எதுவும் செய்யலை. ஏன்னா சிவன் நம்மளை ஐயன் செஞ்சிருப்பார், பிள்ளையா இருக்கார், தாந்தனிமா இருக்காங்க, ஏன்னா அந்த அம்மா நடத்திப்பாங்க, அவர் நடத்திப்பார்ன்ற ஒரு தைரியத்தில் தான் அது பாட்டுக்கு ஏறி இருக்கோம். சரி, வந்து உடனே என்ன பேச சொன்னதுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். 20th மார்னிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டேன். 20th மார்னிங் ப்ரோக்ராம் 19th சொல்லியாச்சு ஃபுல்லாக.